வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 15th பிளான். ஆல்ரெடி 14 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க்கு ஆட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் நார்த் ஃபேஸிங் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். இப்போ சவுத் ஃபேஸிங் பார்த்துட்ருக்கோம். இது சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. 4 சைட்ஸும் நம்ம ஸ்பேஸ் விட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் லேண்டோட அகலம் 30 அடியாகவும் நீளம் 40 அடியாக இருக்குது. பில்டிங்கோட அகலம் 26 அடியாகவும் நீளம் 35 அடியாக இருக்குது. ஸோ இது சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால தென்கிழக்கு அக்னி மூலையில் தான் ஓப்பனிங் வைக்கணும். ஸோ அதனால் இங்கே நம்ம போர்ட்டிக்கோ அமைச்சிருக்கோம். கேட்டில் இருந்து போர்ட்டிக்கோ. இது அக்னி மூலைங்கிறதுனால நம்ம இபி போர்டை இந்த சைடில் இந்த வாலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம மெயின் ரோடு வழியாக நம்ம லிவிங் ரூம்க்கு என்ட்ராகிறோம். லிவிங் ரூமில் இருந்து தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கணும். கரெக்டாக மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து அட்டாச்சு டாய்லெட் ரூம் இருக்குது. ஸோ இங்கேருந்து எகெயின் இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டேர்கேஸ், இன்னர் ஸ்டேர்கேஸாக இருக்குது. ஸோ இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக என்ட்ரன்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம பூஜா ஷெல்ஃப் ரூமாகவே வச்சுருக்கோம் இந்த டைமு. அப்புறம் இந்த பூஜா ரூம் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்கோம், நார்த்லேயும் ஒரு விண்டோ வச்சுருக்கோம். ஸோ ஈசானிய மூலை அப்படின்னா வடகிழக்கு எப்பயுமே ஓப்பனிங்கில் இருக்கணும். அதனால் ஸோ இங்கே வெளிச்சமாகவும் பூஜா ரூம் இருக்கிற மாதிரி சூரிய ஒளியும் படுற மாதிரி நம்ம இங்கே அமைச்சிருக்கோம். ஸோ இங்கே எகெயின் லிவிங் ரூமில் இருந்து டைனிங் என்ட்ரு ஆகிறோம். டைனிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பேக் சைடு போகிறதுக்கான ஒரு டோர் இருக்குது. பேக் சைடு வேணும்னா நம்ம நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது, இது போய்க்கலாம். ஸோ இங்கே வாயு மூலையில், வடமேற்கு வாயு மூலையில் நம்ம கிச்சன் அமைச்சிருக்கோம். ஏன்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையில் அமைக்க முடியாத பட்சத்தில் நம்ம வாயு மூலையில் கிச்சன் அமைச்சிக்கலாம். அதனால் கரெக்டாக அமைச்சிருக்கோம். ஸோ இது இன்னர் ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோடனே இதே பிளானை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே பிளேஸில் நம்ம மாஸ்டர் பெட்ரூம், டாய்லெட்டு, இங்கே கிச்சனையும் டைனிங்கையும் அட்டாச்சு டாய்லெட் போட்டு ஒரு பெரிய ரூம் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாதி போர்ஷனை நம்ம ஓப்பன் பிளேஸாக கூட ஃபஸ்ட் ஃப்ளோரில் விட்டுக்கிட்டோம்னா நமக்கு இந்த துவைக்கிற கல் அந்த மாதிரிலாம் போட்டு பால்கனி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்க்கான பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.